பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மாட்டிக்கிச்சிங்க. நினச்சேன் திவாருக்கும் பாருக்கும் எப்படா மாட்டுன்னு நினச்சேன், மாட்டிச்சு. திவார் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கனி சைடு அந்த கேங்கோட இல்லை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்றைக்கிடா அது வெடிக்க போகுதுன்னு நினச்சேன். இன்றைக்கி வெடிச்சிருச்சு. ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெடிச்சிருச்சுங்க. சரியான சண்டை. உனக்கா என்னெல்லாம் பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாதுடா போடா வாடான்னு சொல்லிடுச்சு. அவன் திரும்பி போகிறாரு, என்னம்மா அப்படிம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு பின்னாடி போகிறாரு. அதெல்லாம் முடியாது, உன்கிட்ட பேச முடியாதுன்னா பேச முடியாது, திரும்ப வராது, இங்கே வராத, கிளம்பு அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன நிறைய சோறு தர்றாங்கன்னு பேசுறியா நீ? அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்குது. உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? உனக்கு சோறு போடலையா? உனக்கு தனியாக பொரியல் போடலையா? எதுவும் பண்ணலையா? எனக்கு மட்டும்தான் பண்ணுறாங்களா? என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவரும் கத்துறாரு. ரொம்ப சீனை போடாதம்மா, ஓவராக சீனை போடுற நீ. போயா, உன்ட்டெல்லாம் பேச முடியாது, கிளம்பு அப்படிங்கிற சண்டை போடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போயா போடிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இவர் கொஞ்சம் மரியாதை தான் பேசுகிறாரு. போம்மா, என்னம்மா இப்படி பண்ணுற, சீனை போடாத நீ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பெரிய சண்டை ஆயிடுச்சு. மாற்றி ஏன்னா கடுப்பு. எல்லோரும் பார்வையும் இதையும் திவாரையும் டார்கெட் பண்ணும்போது இவர் மட்டும் திடீர்னு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் காண்டாகுது. இவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்கலான்னு நினச்சாங்க. கலை, அப்புறம் கனி, ஆதிரை எல்லாம் ட்ரை பண்ணாங்க. கடைசியில் நான் தாண்டா கண்டென்ட் குயின்னு, நான் தாண்டா கொடுப்பேன், ஒயில்ட் கார்டு வர்றதுக்குள்ளே நான் கொடுக்கணும். அதனால் அது விடாது, அது பொழந்து கட்டுது. இவர் பரிதம் ஆளே மூஞ்சே மாறி போச்சுங்க. வாட்டர்மெலன் சார்னா அப்படி நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, மூஞ்சே மாறி போய் ஆள் ஒரு மாதிரி கவலையாக உட்காந்துருக்காரு. அப்புறம் வெளில போய் உட்காந்துருக்காங்க. வெளில உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். பரிதாபமாக தான் இருக்கே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் இவர் கொஞ்சம் அங்கிட்டு சாயும் போதே தெரிஞ்சிருச்சு. அங்கிட்டு உட்காந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கமருதீனோட பாரு சேரும்போதுமே இவருக்கு கிளாஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. கலை என்ன கூத்தடிச்சான்னு தெரியல. துஷார் இவங்கெல்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ வராலாம், என்னடா அவங்க கண்டென்ட்டு மாறி கொடுக்குறாங்க, நம்ம எதுக்கு தாண்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ஜியை ட்ரை பண்ணால் அதுவும் முடியல. ஸோ எபிசோடில் தான் தெரியும். பேப்பர்லாம் வீசுதுங்க. அந்த நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல கியூசி, அது இங்கே பறக்குது. அவர் அந்த பக்கம் விட்டு அடிக்கிறாரு. கலை அந்த பக்கம் டேபிளுக்குலாம் உடைக்கிறான். கடைசியில் பார்த்தா இவங்க 3 பேரும் தான் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? சரியான ஒரு கண்டென்ட் தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஃபுல் ப்ரோமோ இவங்க தான் வர்றாங்க. ஒரு 10 நாளாக 15-20 நாளாக ஃபுல்லாக பாரு தான். அந்த பக்கம் திவாகர். கலை வராமல் இருந்தால் கலை இப்போ வர ஆரம்பிச்சிட்டான். கதை முடிஞ்சு. சபரிலாம் எங்கே இருக்கானே தெரியலையா? சபரிலாம் ஒரு ப்ரோமோலையும் இல்லை, ஒரு கண்டென்ட்லேயும் கிடையாது, ஒன்றுலேயும் கிடையாது. வேஸ்ட்டு. கனி மட்டும் இடையில வீட்டு தலை வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்றபடி எவனும் தெரியவே மாட்டான். விக்ரம்லாம் தெரியவே இல்லைங்க. விக்ரம்லாம் எதுலேயும் தெரிய மாட்டான். ரொம்ப கஷ்டம். ஆதிரை ட்ரை பண்ணுது, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் முடிய மாட்டேது. கமருதீன்லாம் முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏமா அப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப சேர்ந்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் போட்டு உடைக்குது, எல்லாத்தையும் வீசுது. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி காண்டாயிருச்சு. பார்ப்போம் என்ன தான் கதைன்னு. ஆள் கொஞ்சம் மூஞ்சி மாறி போச்சு திவாருக்கு. என்ன கதைன்னு தெரில. கொஞ்சம் கேஸ் வாங்குவார்னு பார்த்தா இந்த மாதிரி டைமென்ஷனே மாற்றிட்டாங்க. கலை, பாரு எல்லாமே வேறு லெவல். எபிசோடில் பார்ப்போம்.